Hello student, welcome to Abhinandan Academic. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் கிளாஸ் 12th CBSEல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் வேரியபிள் செப்பரபிள் ஹோமோஜீனியஸ் லீனியர் மெத்தட் அதை பேஸ் பண்ணிவிட்டு ஓகே 2020 கேட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் MCQ கொஷின்லாம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாரு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா சாப்டருக்கும் MCQ அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கோங்களா. சேம் MCQ மட்டும் இல்லைங்க, மற்ற போர்டு கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் நம்பர் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம டாபிக் போகலாம். டாபிக் என்ன பண்ணலான்னு கொஷின் போனீங்கன்னா, வாட் ஆர் த கொஷின்ஸ்? த ஃபர்ஸ்ட் கொஷின், த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் log of dy by dx is equal to 3x plus 4y. இது கொஷின் கொடுத்துட்டாங்க. what are questions? log of dy by dx is equal to 3x plus 4y. இது டேட்டா. இப்போ my mode is டிஃபரன்ஷியேஷன் பண்ண, அப்போ log ரிமூவ் பண்ணணும். அப்போ log ரிமூவ் பண்ணால் போத் சைடு e எடுக்கணும். அப்போ போத் சைடு e எடுத்துன்னா அப்போ dy by dx is equal to e power 3x plus 4y. is clear? e power 3x plus 4y. என்னென்ன ஃபாலோ பண்ணிக்கலாம்னா இப்போ dy by dx is equal to e power 3x into e power 4y. ஸோ அப்போ dy by e power 4y e power 4y is equal to e power 3x into dx. clear? ஸோ அப்போ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் e power minus 4y into dy is equal to integration of e power 3x into dx. clear? ஸோ அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணிக்கலாமா? ஸோ e power minus 4y இன்டெகிரேட் பண்ணால் e power minus 4y divided by minus 4 is equal to e power 3x இன்டெகிரேட் பண்ணால் e power 3x divided by 3 plus some constant c. இப்போ 3 ஃபஸ்ட்டு LCM எடுத்துக்க, e power minus 4y divided by minus 4 is equal to e power 3x plus 3c divided by 3. 3 அங்கே மல்டி பண்ணி -4 அங்கே மல்டி பண்ணிக்க. அப்போ 3 into e power minus 4y is equal to minus 4 e power 3x minus 12c. கிளியர்? எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ 3 e power minus 4y plus 4 e power 3x plus 12c equal to 0. is clear? 3 e power minus 4y இருக்குங்களா, plus 4 e power 3x plus 12c is equal to 0. That is option D. Clear my children? Right. Next question Bellama. What are next questions? Same way, the solution of the differential equations dy by dx is equal to minus x by y is represent the family of அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபடி, அந்த சொல்யூஷன் வந்து பேரபோலாவா, சர்க்கிளா, எலிப்ஸா, ஹைபர்போலான்னு அப்படின்னு எது வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, அப்போ given solution equation, given equation dy by dx is equal to minus x by y. So, y கொண்டு போயிடலாமா, y into dy is equal to minus x into dx. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இன்டெகிரேட்டிங் ஆன் த போத் சைட். ஸோ அப்போ y இன்டெகிரேட் பண்ணால் y squared by 2 is equal to minus x இன்டெகிரேட் பண்ணால் x squared by 2 plus some constant c. x squared லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருங்க. x squared by 2 plus y squared by 2 is equal to some constant c. இது எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம், x squared plus y squared is equal to 2c. 2c is also or some constant. Okay, so I can assume that 2c is equal to c1. Anyone can assume that, not a problem. So அப்போ x squared plus y squared is equal to c1 அப்படி எடுத்துக்கலாமா. ஸோ நம்மளுக்கு பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் வருது, x squared plus y squared is equal to radius squared r squared அப்படின்னு வந்தாலே திட்ஸ் a form a circle, சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ். So, x square plus y square is equal to r square. That is r square when c means some constant. Radius also some constant then. So, here r square would be c1 is some constant. So, it's a form. What's the meaning? Circle equation form. Clear? Right. Next question. Which of the following is not a homogeneous function? So, we know that homogeneous function is prove f of xt, yt is equal to t power n into f of x, y. சில பேர் lambda கூட யூஸ் பண்ணுவாங்க, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி வாட் இஸ் அ வேல்யூ n, n இஸ் 0 இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது வந்து ஹோமோஜினியஸாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சரி ட்ரை பண்ணலாமா.
ஃபஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், ஹோமோஜினியஸ்னா அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன, அந்த டி பவர் என்னென்ன காமனாக எடுத்து ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், செக் பண்ணி பாருங்களேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்டி கமா ஒய்டி ரீப்ளேஸ் பண்ணால் தட் இஸ் அப்போ ஒய் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்டி இன்ட்டு ஒய்டி. ஸோ ஷுவர் இதிலிருந்து என்ன பண்ணலாம், டி ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். ஸோ இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்டி கமா ஒய்டி is equal to t squared into f of x comma y. It's clear? So it is also homogeneous. First one question என்ன கேட்டிருக்கு, not a homogeneous கேட்டிருக்கு. ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், f of x comma y is equal to x minus 3y இருக்குது. ஸோ இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணி f of xt comma yt ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா, that is xt minus 3yt. So again t take it common, remaining x minus 3y. ஸோ அப்போ ஹியர் ஆல்சோ பண்ணிங்கன்னா டி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு கிடைக்குது. ஸோ திஸ் ஆல்சோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். இப்போ ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸ்டி கம்மா ஒய்டி ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணால் வாட்ஸ்அப் இருந்துச்சா ஒய்டி டிவைடட் பை எக்ஸை எக்ஸ்டி ரீப்ளேஸ் பண்ணிக்க, அகெயின் ஒய்டி டிவைடட் பை எக்ஸில் எக்ஸ்டின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா இப்போ சைன் ஸ்கொயர் திரும்ப அகெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒய் பை எக்ஸ் டிடி கேன்சல் ஆயிருமா, அகெயின் ஒய் பை எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்டி, ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ்டி கம்மா ஒய்டி சீக்வல் டு வாட்ஸ்அப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய், தட் இஸ் மீனிங் டி பவர் 0ன்னு அர்த்தம். எஸ் கிளியர்? ஸோ திஸ் ஆல்சோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் தான். அப்போ ஆப்ஷன் டி பாருங்கள், பட் ஆப்ஷன் டி எடுத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் சீக்வல் டு யூஸ் பண்ணிக்கலாமா, வாட் இஸ் த கிவன் கொஷின்ஸ், tan எக்ஸு, ஓகே, மைனஸ் சீக்கன் ஒய். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்டி கம்மா ஒய்டி. இப்போ ஈக்குவல் பண்ணிங்கன்னா tan எக்ஸ்டி மைனஸ் சீக்கன் ஒய்டி. எஸ் கிளியர்? பட் இதிலிருந்து இது tan ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்து டீயை காமனாக எடுக்க முடியாது, இதுவும் ஒய்டின்னு வரும்போது டீயை காமனாக எடுக்க முடியாது. ஓகே, அதாவது tan எக்ஸ்டியிலிருந்து டி tan எக்ஸ் அப்படின்னு என்னால் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஓகே, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை. ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்டி கமா ஒய்டி இஸ் நாட் ஈக்குவல் டு வாட்ஸ் மீனிங் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். Therefore, what are conclusions? This function is not a homogeneous. So option D only not a homogeneous. Clear children? Right. Next question number 4. What is question number 4? The integrating factor of the differential equations. Question கொடுத்துருக்க. Okay. அப்போ here equal பண்ணிங்கன்னா அப்போ dx by dy is equal to minus of 1 plus sin x divided by x plus y cos x. இது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா லீனியர் மெத்தட் படி ஃபாலோ பண்ண போகிறேன். எப்படி சார்னா நமக்கு ஒய் ஒரே டேர்மு ஒரே ஒரு பை டேர்ம் மீதி எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கா. ஸோ அப்போ நான் லீனியர் மெத்தட் படி தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ இந்த மெத்தட் எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன்னா dy by dx ப்ளஸ் by சீக்வல் டு கியூக் மெத்தடுக்கு மாற்றுறேன். ஏன்னா இங்கே ஒரு ஒய் டேர்ம் இருந்தால் ஒரே ஒரு ஒய் டேர்ம், இது எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கணும், பி அண்டு கியூ. கிளியரா? ஸோ அப்போ அந்த லாஜிக் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ dx என்ன பண்ணி என்ன பண்ணலாம், அப்படியே ப்ராடக்ட் பண்ணிக்கிங்க. எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாமா, dy by dx சீக்வல் டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்துன்னு வச்சுக்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ், ஓகே, டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ். அப்படி மாற்றிடலாமா? இப்போ இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கள். அப்போ dy by dx சீக்வல் டு மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 plus sin x minus y cos x divided by 1 plus sin x. Clear? இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாற்றிங்க. அப்போ dy by dx plus y cos x divided by 1 plus sin x is equal to minus x by 1 plus sin x. Clear? இப்போ கரெக்டாக லீனியர் ஈக்குவேஷன் எப்படி வந்துருச்சுங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் த வேல்யூ, இந்த வேல்யூ ஃபுல்லாக வாட்ஸ் மீனிங் பி ஆயிருமா, திஸ் வேல்யூ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பி. எஸ் கிளியர்? dy by dx ப்ளஸ் py இஸ் ஈக்குவல் டு q.
அப்போ b is equal to what's the value cos x divided by 1 plus sin x. ஸோ இப்போ இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர் கண்டு e பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் pdx this is a formula. ஸோ அப்போ e பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் cos x divided by 1 plus sin x into dx. கிளியர்? அப்போ நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஸோ இது என்ன பண்ணிங்கன்னா சப்டிவிஷன் மெத்தட் எடுத்துக்கலாம். அதாவது 1 plus sin x இப்போ t is equal to 1 plus sin x எடுத்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூமினேட்டர் வந்துடும். ஓகே, சப்டிவிஷன் மெத்தட் போட்டுக்கலாமா? இல்லை f dash of x by f of x அந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு t is equal to 1 plus sin x அப்போ dt is equal to dt by dx is equal to what's the value 1 plus sin x clear 1 plus sin x sorry டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x ஆட்டோமேட்டிக்காக நியூமினேட்டர் வந்துடுமா? அப்போ dt is equal to cos x into dx சம்மில் போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டா இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to e power integration of 1 by t ஓகே dtக்கு பொதுவாக வாட்ஸ் அ வேல்யூ ரஜா ஓகே dt ஃபாலோ பண்ணலாமா? ஸோ e power log t ஸோ e log கேன்சல் ஆகி வாட்ஸ் அ வேல்யூ t மட்டும் இருக்கும். is equal to d is equal to 1 plus sin x. Okay, that is option B. Clear my children? Right. Next, fifth one. The integrating factor of the differential equations. This is a given question. The integrating factor of the differential equations. X plus 2y cube into dy by dx is equal to 2y. This is questions. அப்போ dy by dx பேட்டர்ன் மாத்திரம்னா ஒரே ஒரு y டேர்ம் இருக்கணும். ஓகே, அதாவது லீனியர் மெத்தட் படி மாத்திரம்னா dy by dx plus by is equal to q one of the method or dx by dy plus bx is equal to q. இப்போ dy by dxனா ஒரே ஒரு y டேர்ம் இருக்கணும். பட் dx by dyனா ஒரே ஒரு x டேர்ம் மட்டும் இருக்கணும். ஓகே, மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது dy by dxனா ஒரே ஒரு y டேர்ம் நியூமரேட்டர் இருக்கும், மீதி எல்லாம் b q வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும். அதே மாதிரி y வந்து b அண்ட் q வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்கணும். ஸோ அப்போ இந்த சம்மை வந்து dy by dx இல்லை dx by dyக்கு மாற்றுவீங்கன்னா ஸோ நம்மளுக்கு dx by dyக்கு மாற்றுறீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் டேர்ம் மட்டும் தான் வேணும். ஸோ அப்போ dx by dyனா ஒரே ஒரு எக்ஸ் டேர்ம் மட்டும் இருக்கா, மற்றதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் y கியூப் dy இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் மெத்தட் செட் ஆகாது, செகண்ட் மெத்தட் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ செகண்ட் மெத்தட் படி dx by dy தான் வேணும். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது dy by dx. அப்போ இந்த பக்கம் ரெசிபிக்கை டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ x ப்ளஸ் 2y cube டிவைடட் பை இதன் சைடு கொண்டு வந்தாங்க 2y ஈக்குவல் டு dx by dyக்கு சேஞ்ச் பண்ணிடு. கிளியரா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கள். அப்போ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா dx by dy ஈக்குவல் டு இது இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கள் x by 2y ப்ளஸ் 2y cube by 2y. எஸ் கிளியர்? இப்போ என்ன ஃபார்ம் பண்ணலாம், dx by dy minus x by 2y is equal to what's the value y. இப்படி வந்து நிற்குமா? ஸோ அப்போ வாட்ஸ் த வேல்யூ பியோட வேல்யூ பாரு. இப்போ dx by dy ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மட்டும் வந்துருச்சு, மீதி இருக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் b. அப்போ b is equal to minus 1 by 2y. கிளியர்? ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to e power integration of minus 1 by 2y into dy. ஸோ அப்போ இது ஃபாலோ பண்ணிங்கன்னா minus 1 by 2 e power இன்டகிரேட் பண்ண log y. எஸ் கிளியர்? சரி, தப்பாக போட்டேன், மைண்ட் டக்குன்னு மாறிடுது. ஃபோக்கஸ் ஆன் த சப்ஜெக்ட். ஸோ இப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணலாம்னா e பவர் ஓகே மைனஸ் 1 by 2 1 by y இன்டகிரேட் பண்ணால் வாட்ஸ் வேல்யூ ரஜா log y. as per logarithmic ரூல்ஸ் படி இது எப்படி மாற்றலாம், e பவர் log of y பவர் மைனஸ் 1 by 2 அப்படி மாற்றிடுங்க. எஸ் கிளியர்? ஸோ அப்போ EU log கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது y பவர் மைனஸ் 1 by 2. எஸ் கிளியர்? தட் இஸ் எ மீனிங் இப்போ 1 by y பவர் 1 by 2 is equal to 1 by root y. That is option B. Clear children? Right. But next question, sixth question. Same also.
the integrating factor of the differential equations dy by dx plus y dA tan x is equal to minus secant x. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பேட்டர்ன் எப்படி பேட்டர்ன் வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். dy by dx plus by is equal to q. அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். வாட்ஸ் அவலி dy by dx plus y tan x is equal to secant x ன்னு மாற்றிடலாமா? ஸோ அப்போ ஒரே ஒரு y term இங்கே ஒரு y term மீதியெல்லாம் in terms of xல இருக்கா? ஸோ திட்ஸ் a value for p. ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கின்றா e power integration of வாட்ஸ் அவலி ரேஜா tan x into dx. ஸோ அப்போ e power integration tan x integrate பண்ணா log modulus of one reaction secant x. ஸோ அப்போ EU log கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் கிடைக்கும் secant x. கிளியரா? தட் இஸ் ஆப்ஷன் பி. சரிங்க, மாடுலஸ் போட்டுக்கு இங்கேயும் மாடுலஸ்னால் ஒரு லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வரதுனால மாடுலஸ் போகிறோம். ஏன்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன் கேனாட் பி நெகட்டிவ். தட்ஸ் ரீசன் புட் மாடுலஸ். ஸோ இ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லாக் கேன்சல், பட் ரிமைனிங் வித்தவுட் மாடுலஸ் இல்லாமல் secant x மட்டும் போட்டுக்கிறேன். கிளியர் சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். வாட்ஸ் கொஸ்டின் நம்பர் 7? the number of arbitrary constant in the general solution of the differential equation கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ dy by dx plus y is equal to 0. இப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் டவுட் வருங்க. என்ன சார் கொஷின் டவுட்னா, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் என்ன சார்? அதை கான்ஸ்டன்ட் சொல்லிட்டீங்க, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டா என்ன சார்? ஓகே, கிளியரா? சரி, முதல் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் என்ன தெரிஞ்சாலும் இந்த எம்சிக்கு கொஷின் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இப்போ நார்மலாக கான்ஸ்டன்ட் தெரியும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ dy by dx ப்ளஸ் y ஈக்குவல் டு ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்க. இந்த 6 வந்து கான்ஸ்டன்ட். கிளியர்? இந்த 6 வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இதே சம்ம பார்த்தீங்கன்னா இப்போ dy by dx ஈக்குவல் டு ஒரு 6 இருக்குன்னு வச்சுக்க. அப்போ dy ஈக்குவல் டு 6x 6 dxன்னு போட்டு வேரியபிள் செப்பரபிள் படி நான் இன்டெகிரேட் பண்ணால் y ஈக்குவல் டு 6x ப்ளஸ், ஓகேங்களா? இது நல்லா பாருங்கள், ப்ளஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு கான்ஸ்டன்ட். ஏன்னா இன்டெகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டில் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ 6 ஆல்சோ கான்ஸ்டன்ட் தான். இது ஆல்ரெடி கொடுத்துருக்க கிவன் சம்மில் இருக்குது ஆல்ரெடி. அதனால் 6 வந்து கான்ஸ்டன்ட்டு. நான் இன்டெகிரேட் பண்ணுறதுனால ஹவு மெனி டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ண? ஒரே ஒரு டைம் என்டையர் ஈக்குவேஷன் இன்டெகிரேட் பண்ணுறேன். ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு கான்ஸ்டன்ட் வந்து கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டை சின்னு சொல்லி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகே, விஆர்ஆல் தான் இன்ட்ரடியூஸ் தான் ஒரு கான்ஸ்டன்ட். நம்மளால் ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமாக்கா அந்த கான்ஸ்டன்ட் மீனிங் தான் வாட்ஸ் மீனிங் ரேஜா? ஆர்பிட்டரி. ஓகே, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அது கிளியர்? ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சம்மிலே இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டன்ட். நார்மலாக நான் இன்டெகிரேட் பண்ணி அது மூலம் எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட்டுக்கு தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். கிளியரா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஓகே எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். வாட்ஸ் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க. இப்போ dy by dx ஈக்குவல் டு வாட்ஸ் மீனிங் மைனஸ் y. ஸோ அப்போ dy by y ஈக்குவல் டு மைனஸ் dx அப்படின்னு போட்டிடலாமா? ஸோ அப்போ வேரியபிள் செப்பரபிள் மடி பிரிச்சுட்டு நான் இன்டெகிரேட் பண்ணுறேன். அப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் log y. ஸோ இது இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஐ கேன் இன்ட்ரடியூஸ் அ கான்ஸ்டன்ட், ஒரே ஒரு கான்ஸ்டன்ட். எஸ் கிளியர்? கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் ஹவு மெனி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? ஒரே ஒரு கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் அப்போ இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடியது 1. சார் அப்போ மோர் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன எப்படி சார்ண்டா, இந்த கொஷினோட ஆர்டர் எவ்வளவு? 1. ஆர்டர் 1 இருந்துச்சுன்னா ஓகே, ஷார்ட் ஃபார்மாக சிம்பிளாக போயிடலாம். ஆர்டர் 1 இருந்தால் டெஃபினட்டாக ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹவு மெனி இருக்கான்? ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஓகே, ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 1 தான் வரும். ஆர்டர் 2 இருந்தால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் 2 இருக்கும். இப்போ உனக்கு டவுட் இருக்கும், அது எப்படி சார் ஆர்டர் 2 இருந்தால் 2 கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும் சார் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ d² y by dx² ஈக்குவல் டு 3 இருக்குன்னு வச்சுக்க. இந்த 3 வந்து நார்மலாக கான்ஸ்டன்ட்டு. இப்போ நான் ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணேன்னு வச்சுக்க. அப்போ dy by dx ஈக்குவல் டு வாட் இஸ் வேல்யூ கிடைக்கும்? 3x ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c1 அப்படின்னு வந்துடும். ஸோ இன்னொரு டைம் நான் எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? y is equal to அப்போ 3x² by 2 ப்ளஸ் c1x ப்ளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் இஸ் c2. அப்போ இங்கே how many arbitrary constant? 2 arbitrary constant. கிளியர்? ஸோ அப்போ பெட்டர் நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்டா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வாட் இஸ் ஆர்டர்?
ஆர்டர் எவ்வளவோ அவ்வளோ கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ இந்த சம்முக்கு ஆர்டர் 1, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 1. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்முக்கு ஆர்டர் 2, ஸோ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பை 2. ஓகே, இப்போ உனக்கு மீனிங் புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். கான்ஸ்டன்ட் என்ன, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் என்ன, ஓகே, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்ட்டு. அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ரைட். இந்த கொஸ்டின் 2024 போர்டில் கேட்ட கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட்ஸ் கொஸ்டின் நம்பர் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் வே the particular solution of the differential equation when x equal to 1 and y is equal to 1. கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ given x into dy by dx plus y is equal to 0. இது given questions. ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணேன், ஒன்று வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் x into dy by dx is equal to minus y. ஸோ அப்போ எக்ஸை கொண்டு போயிடலாமா? அப்போ dy by y is equal to minus dx by x. x தனியாக y தனியாக செக்ரிகேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீ என்ன பண்ண, அசிஸில் இன்டெகிரேட் பண்ணிக்க. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் log y is equal to இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log x. ஸோ போத்துமே லாகரமிக் இருக்கிறதுனால ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் log c. நார்மலாக கான்ஸ்டன்ட் சி தான் யூஸ் பண்ணுவேன். எதுக்கு சார் இங்கே log c இன்ட்ரடியூஸ் பண்ணால், இதை நான் இன்டெகிரேட் பண்ணும்போது என்டையர் ஈக்குவேஷனுக்கே லாகரமிக் வருது, அதனால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் log யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கிறோம், log y ப்ளஸ் log x is equal to log c அப்படின்னு மாற்றிக்க. ஸோ இப்போ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா log of yx is equal to வாட்ஸ் log c. ரெண்டு பக்கம் log ரிமூவ் பண்ணிட்டுருங்க. இப்போ yx is equal to c. இஸ் கிளியர்? இப்போ இதிலிருந்து கான்ஸ்டன்ட் c கண்டுபிடிக்கணும். வாட்ஸ் த கொஷின், போட்டு x is equal to 1 அண்டு y is equal to 1. சப்ளை பண்ணிங்கன்னா 1 is equal to c. ஸோ அப்போ yx is equal to 1. So what is the value? Y is equal to 1 by x. Clear children? Right. Next question போயிடலாமா? What is question number 9? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the integrating factor of the differential equation. அந்த differential equation கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீ integrating factor கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. That's in 2024 கேட்ட questions. போலாமா? What's the given question? x square minus 1 dy by dx plus 2xy is equal to 1 by x square minus 1. So, அப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணுவோம், dy by dx plus 2x by x square minus 1 into y is equal to 1 by x square minus 1 the whole square. ஃபார்ம் பண்ணிடலாமா? ஸோ அப்போ here integrating factor is equal to e power integration of 2x divided by x square minus 1 into dx. That's clear? Right. இது ஒன்று வேல்யூ பின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ சிஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணிக்க. ஸோ இது என்ன ஃபார்முலா, நம்ம புட்டு டி இஸ் ஈக்குவல் டு சப்டிஷனே மெத்தட் எடுத்துக்க. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஆர் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் கூட ஓகே. ஸோ அப்போ டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 2xன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ டிடி பவர் 2x. அப்போ இது என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா, இப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by t இன்ட்டு டிடி. அப்படி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாமா? ஸோ அப்போ இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் லாக் டி. ஸோ அப்போ இது என்ன பண்ணால் இ லாக்கு கேன்சல் ஆகிடும், டி கிடைக்கும். வாட்ஸ் அ டி, டியோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எடுத்துருக்கோமா? ஸோ அப்போ வாட்ஸ் அ கிவன் இன்டெகிரேட்டிவ் ஃபேக்டர், ஆப்ஷன் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம் அதே பேட்டர்ன் தான். த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அடுத்த கொஸ்டின் 1 minus y squared okay dx by dy plus y by x is equal to ay. So I want integrating factor. Same நம்மளுக்கு அப்போ dx by dy pattern தான் வேணும். ஸோ அப்போ dx by dy plus y by 1 minus y squared into x is equal to ay divided by 1 minus y square. ஓகே, ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு இதுதானே பி வேல்யூ. இப்போ இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் ஒய் பை 1 minus y squared into dy. ஸோ இப்போ இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இப்போ புட் வாட்ஸ் வேல்யூ சப்டிஷன் பார்த்தோம்னா புட் t is equal to 1 minus y squared. ஸோ அப்போ dt by dy is equal to minus 2y. ஸோ எனக்கு dy தான் வேணும். ஸோ அப்போ dt is equal to minus 2y into dy. ஃபாலோ பண்ணிக்கலாமா? சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. இப்போ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to e power integration of what is the value. So better நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க,
dy கண்டுபிடிச்சு வச்சுக்கங்க. ஓகே, dt அதான் பெஸ்ட். dt by minus 2y is equal to dy. இப்படி கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ கொண்டு போய் சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் is equal to e power integration of y அப்படியே இருக்கட்டும் by 1 minus y square power d ன்னு போட்டோமா? அப்போ என்ன பண்ண d into dy இருக்கா? dy போக substitute dt by minus 2y. So இந்த y also cancel. So அப்போ e power integration of minus 1 by t into dt. So இப்போ இன்டகிரேட் பண்ண e power minus log t. ஓகே, பவருக்கு முன்னாடி கொண்டு போயிருங்க. இப்போ e power log of t power minus 1. கிளியர்? தட் இஸ் eu log கேன்சல் ஆகிடும். இப்போ t power minus 1 that is value is equal to 1 by t. t ஓட வேல்யூ என்ன? 1 minus y square. இப்போ 1 by 1 minus y square. It's clear? 1 minus y square. Clear? Option C. Understood children? Right. Next question பாருங்க. Same. What's the solution of the differential equation? Given equation கொடுத்துருக்காங்களா? What is the equation? dx by x plus dy by y is equal to 0. So I want the solution of the given differential equation. So using linear method, so இது எப்படி ஃபாலோ பண்ணலாம்? dx by x is equal to minus dy by y. சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா போத் சைடு அப்படியே ஜஸ்ட் அப்படியே டிட்டோவாக இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்போ வாட்ஸ் வழி log x is equal to minus log y. ஸோ போத் சைடுமே log வந்துருச்சுன்னா ஈக்குவேஷன், அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் log c இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைனஸ் வந்தால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. log x plus log y. ஓகே, ஈக்குவல் டு வாட்ஸ் வழி log c. அஸ் பர் லாகரிதமிக் ரூல்ஸ் படி அடிஷன் என்ன பண்ண முடியும்? மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ log xy is equal to log c. ஸோ ரெண்டு லாகையும் கேன்சல் பண்ணிட்டா xy is equal to c. ஓகே, ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். திஸ் அ போர்டு எக்ஸாம் 2023 கேட்ட கொஷின்ஸ். வாட் அ கிவன் கொஷின்னா dy by dx is equal to y plus 1 divided by x minus 1. ஓகே, ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம்? இப்போ ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தானே கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ லீனியர் மெத்தட் எப்படி இதை சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ஸோ அப்போ எக்ஸ் தனியாக ஒய் தனியாக செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. அப்போ பெட்டர் dy டிவைடட் பை ஒய் ப்ளஸ் 1 is equal to dx divided by x minus 1. இப்படி செக்ரிகேட் பண்ணிக்கலாமா? ஸோ போத் சைடு அப்படியே டிட்டோவாக இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் log of y plus 1 வந்து நிற்கும். ஸோ இதை இண்டிகேட் பண்ணால் அஸ்யூஸ்வலாக log of modulus of x minus 1 வந்து நிற்கும். ஸோ போத்துமே லாகரிதமிக் இருக்கலாம். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்டும் log cன்னு எடுத்துக்கிட்டேன். கிளியரா? ஸோ அப்போ இது ரெண்டு என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்போ log of y plus 1 modulus of y plus 1 is equal to இது ரெண்டு எப்படி பண்ணலாம்? log of modulus of x minus 1 into c. ஸோ log ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ y plus 1 is equal to x minus 1 into c அப்படின்னு கொஷின் இருக்கு. ஸோ அப்போ as per sum given y of 2 is equal to 2, that is a meaning x ஓட வேல்யூ 1 ஆகும், y is equal to what's the value 2. given equation சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இப்போ y ஓட வேல்யூ 2 அப்ளை பண்ணால் அப்போ 2 plus 1 is equal to x ஓட வேல்யூ நான் அப்ளை பண்ணால் 1 minus 1 is equal to 0. ஸோ அப்போ ஹியர் 3 ஈக்குவல் டு இது என்ன வச்சுங்க, இது கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஏன்னா c வருமா? இங்கே சியோட வேல்யூ என்ன வேல்யூ போட்டாலும் இங்கே 3க்கு ஈக்குவல் வருமா? வராது. ஏன்னா இது 0னால் டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக சி வேல்யூயை ஃபைன் பண்ண முடியாது. கிளியர்? ஸோ ஒருவேளை சியோட வேல்யூ நான் இப்படி கூட கொண்டு போகிறேன்னு வச்சுக்க, சி இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 கூட நான் அப்படி போட்டேன்னு வச்சுக்க, திரும்ப ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் சியோட வேல்யூ அன்டிஃபைண்டாக மாறிங்க. 3/0 0 by எனி நம்பர் டிவைடட் பை 0 இஸ் அன்டிஃபைன்டு. இஸ் கிளியர்? அப்போ வாட் இஸ் ஆர் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நெவர் வேல்யூஸ் ரெண்டுமே போத் ஆர் இஸ் நாட் ஈக்குவல். பட் as per given sum இந்த கர்வ் எது வழியாக பாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, 1,2 எக்ஸோட வேல்யூ 1,2 வழியாக இந்த கர்வ் பாஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 1,2 வழியாக பாஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. பட் இதை யூஸ் பண்ணால் எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூயை கண்டுபிடிக்க முடியல. சி வந்து அன்டிஃபைண்டாக வருது. அப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்யூஷனே ஃப்ரேம் பண்ண முடியாது. தேர்ஃபோர் அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0. கிளியர்? சில புக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சொல்யூஷன் 1ன்னு போட்டிருப்பாங்க. இட்ஸ் ராங். இஸ் கரெக்ட் ஆன்சர் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு 0. கிளியர் மை சில்ட்ரன்? ஒய் சார் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் 0ன்னா நம்மளால் சி வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது.
அப்போ சொல்யூஷன் எப்போ சார் உண்டு? அப்போ சியோட வேல்யூ 1 or 2 இருந்துச்சுன்னா அந்த வேல்யூயை சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஒரு சொல்யூஷன் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியும். சி வேல்யூ ஹவு many வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு தகுந்த சொல்யூஷன். சியோட வேல்யூ 1 ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கிடைச்சுன்னா ஒரு சொல்யூஷன். சியோட வேல்யூ 2 வேல்யூஸ், அதாவது சி இஸ் ஈக்குவல் டு எனக்கு வேல்யூ வந்து 2 3 அந்த மாதிரி கிடச்சுன்னு வச்சுக்க. அப்போ 2 வேல்யூ கிடச்சுன்னா அப்போ 2 டைம்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஐ கெட் 2 சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். கிளியர்? சப்போஸ் எனக்கு சியோட வேல்யூ வெறும் -1 மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்குன்னா அப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் கிடைக்கும். பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. therefore this is not defined, therefore number of solution is 0. Okay, understood children? Right. Next question billama. What is question number 13? The general solution of the differential equation y dx minus x dy is equal to 0. So I want the solution, general solution. So இப்போ இது பெட்டர் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் லீனியர் மெத்தட் படி கூட போட்டுக்கலாம். x into dy is equal to 0. அப்போ y dx is equal to x into dy. ஸோ அப்போ dx தானே, அப்போ dx by x is equal to dy by y கொண்டு போயிடலாமா? ஸோ அப்போ யூஸ்வலாக x தனியாக y தனியாக செக்ரிகேட் பண்ணிட்டு நார்மலாக என்ன பண்ணுங்கள், இன்டெகிரேட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இது இன்டெகிரேட் பண்ணால் log x, ஸோ இது இன்டெகிரேட் பண்ணால் வாட்ஸ் log y. ஸோ ரெண்டுமே லாக் வரணும், நான் இன்டியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட்டும் log c. அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் log x is equal to log of yc. ரெண்டு பக்கம் லாக் ரிமூவ் பண்ணிடுங்க. therefore x is equal to yc. is clear? அப்போ x is equal to yc அப்படியே தான் இருக்குன்னு பாருங்க. x is equal to yc இருந்தாலும் சரி, or y is equal to என்னதுங்க cx எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா இது அந்த சைடு கூட கொண்டு போய்க்க, நாட் ஏ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், y is equal to cx. கான்ஸ்டன்ட் c எங்கே வேணாலும் இருக்கலாம். உனக்கு டவுட் இருக்கா சார், இப்போ 1/c x is equal to yன்னு கூட வச்சுக்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் c1 எடுத்துக்கிட்டேன் வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் c1 எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ஃபைனலாக c1 கிடைக்கும். c1 வருமா? இப்போ 1/c1 நான் என்னவா எடுத்துக்கிறேன், cன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. இப்போ y is equal to cxன்னு வந்துருக்குமா? ஸோ ஆட்டோமேட்டிக் y is equal to cx, ஆப்ஷன் c வந்துடுமா? ஸோ அதனால் சார் ஆன்சர் தெரியும், அதனால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் c வந்து எங்கே வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கான்ஸ்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சரி. நம்ம பொதுவாக கான்ஸ்டன்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் சைடு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். கிளியர்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக y is equal to cx. அதனால் c வந்து எங்கே வேணாலும் மாறி வரலாம். இப்போ இதே ஈக்குவேஷனை இப்படி மாற்றி எடுத்தேன்னு வச்சுக்க. இந்த ஈக்குவேஷனை, அதாவது இன்டெகிரேஷன் ஆஃப் dy by dx y லெஃப்ட் ஹேண்ட் சைடும், இன்டெகிரேஷன் ஆஃப் dx by x ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தேன்னு வச்சுக்க. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன கிடைக்கும், y is equal to cx பேட்டர்ன் வந்து நின்றோம் சொல்யூஷன். ஸோ நான் இந்த மாற்றி எடுத்துக்கனால இப்படி உனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல c1 போட்டு தான் எழுதி கொண்டு வரணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதனால் y is equal to cx இருந்தாலும் சரி, இல்லை cy is equal to xன்னு இருந்தாலும் சரி, போத் ஆர் சேம் தான். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ இந்த வீடியோவில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.